சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான ரெசிபி, ஜவ்வரிசி வடை. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் ஜவ்வரிசியை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டம்ளர் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி அதையும் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவில் சேர்த்துக்குங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது உள்ள சேர்த்துடலாம். வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கடைசியில் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விடக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சின்ன உருண்டையாக பிடிச்சி வடை தட்டிடலாம். இது ஒரு எலுமிச்சை அளவுக்கு மாவு நல்லா உருட்டிக்குங்க. உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இங்கே நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வேகும், கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஜவ்வரிசி வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இந்த டிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.